அந்த பேப்பர் ரிலீஸ் ஆகுறது, அந்த பேப்பர் லீக் ஆனது, நான் கேக்குறது அதற்கு இவங்க என்ன பண்ணணும்? நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்து அதற்கு நீங்க நீதி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல விளம்பரம் தேட ஆசைப்படுறீங்களா? இந்தியாவுல கிடைச்சிருமா? அந்த தொகுதியினுடைய மக்கள் பேசிக்கிறாங்க. கிழக்கு தொகுதி ஒரு சின்ன கரெக்ஷன், அந்த மக்கள் ஒரு சின்ன கரெக்ஷன். எலெக்ஷன் நிக்கத்தான் போறாரு, துணை முதலமைச்சர் இல்ல முதலமைச்சராக போறாரு 2031. வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு ஆளு கருத்து சுதந்திரத்தை பற்றி திமுக காரங்க பாய் தரலாமா? இதெல்லாம் பண்றாரு. இதை தவறான நடவடிக்கைன்னா எனக்கு பொதுவாக ஒரு விஷயங்கள் இந்த இதை மிரட்டலாக பார்க்குறாங்க. திமுகவை மிரட்டி பணிய வைக்கலான்னு சொல்லி நினைக்கிறாரோ என்னவோ தெரியல. தப்பு. எம்எல்ஏ மிரட்டி பேசுனதுனால அவரை கைது பண்ணியிருக்காங்க. திமுகவை நாங்கள் எங்க மிரட்டணும்? அப்ப கடைசி வரைக்கும் ஒரு நல்லது பண்ண வரவங்க நீ ஜாதி சொல்லி அமைப்பீங்க, மதத்தை சொல்லி தடுப்பீங்க. திமுக அதுக்காக வேலை. அறிவு கட்டத்தனமா பேசுற மதத்தை நாங்க இப்ப விஜய் வந்துட்டாரு, அவர் குக்கு செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, முனைவர் ஐயா காமாட்சி நாயுடு மற்றும் வழக்கறிஞரும் வீத லீடர் அமைப்பை சேர்ந்த அண்ணன் திரு ஹரிகரன் ராஜா அவர்கள் தான். வணக்கம். வணக்கம். இந்த வீத லீடர் அமைப்பு எதற்காக முதல்ல ஆரம்பிச்சுங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட எவ்வளோ கட்சி, எவ்வளோ அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு புதுசா அப்படி என்ன பண்ணிட போகுது? உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. புதுசா பண்ண போறோம். இதுவரை இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் ஒரே போல, ஒன்று ஒரிஜினல் காப்பி, இன்னொன்று ஜெராக்ஸ் காப்பி. ஒரிஜினல் காப்பியாலேயே எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி மக்களுடைய பார்வை. அப்படி பார்க்கும்போது கலர் ஜெராக்ஸை போட்டு இன்றைக்கி சில கட்சிகள் ஆட்சிக்கு வந்துருச்சு. இன்னும் சில கட்சிகள் உயிரோட்டத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்குது. இன்னும் சில கட்சிகள் ஐசியூவில் உயிருக்காக போராடி கொண்டு இருக்குது. இன்னும் சில கட்சிகள் அந்த எந்த கட்சி கலர் ஜெராக்ஸோ அந்த ஜெராக்ஸோடு சேர்ந்து இவங்களும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸாக பயணிக்கிறாங்க. இதனால் தமிழ்நாட்டுக்கு இதுவரை ஒரு முன்னேற்றமோ இல்லை ஒரு நடவடிக்கையில் ஒரு மாற்றமோ இல்லை எதுவுமே அப்படி ஒரு இண்டிகேஷன் தெரியல. அப்போது வீத லீடர்ஸ்ங்கிற அமைப்பு தமிழ்நாட்டுக்கு தேவை. ஒரு மாற்று கட்சி அப்படின்றது இல்லை, ஒரு மாற்றத்துக்கான கட்சி தமிழ்நாட்டில் தேவைப்படுது. அதுக்கு என்ன மாற்றம்? இல்லை ஏற்கனவே டிவிக்கையும் அதைத்தான் சொன்னாங்க. அதாவது திமுகவும் அதிமுக இதெல்லாம் தீய சக்தி, அதனால் நான் என்ன தான் ஒழுக்கமான ஆட்சி கொடுப்பேன் நான் அப்படின்னு சொன்னார். தூய சக்தி அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த தூய சக்தி இப்போ என்ன ஆச்சு யோசிச்சு பாருங்க. அதனால் தேர்தலில் வெற்றி பெற்று வர்றவள்ளையும் எல்லாரும் தூய்மைம்பாங்க, எல்லாரும் வேற ஒன்றையும் கூட சொல்லுவாங்க. ஆனால் வெற்றி பெற்று அமைப்பும் ஒருவேளை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க இந்த மொத்த மக்களை ஏமாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. பொதுவாக மக்களை ஏமாத்துறதுல எல்லாம் ஒரே குட்டையில் உண்ண மட்டைகள், அவ்வளோதான். எல்லா கட்சியும் அப்படித்தான். அரசியல் கட்சின்னு சொன்னாலே வந்துடும். ஏன்னா என்ன வந்துடும் ஆகையினால இது எல்லாமே ஒரே லெவல் தான். புரியுதா? இப்போ திரு விஜய் அவர்கள் பண்ணார். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஊழல்னு சொல்லிட்டு இன்றைக்கி பழனியினுடைய அந்த கார் நிற்கிற அந்த கார் பார்க்க இடத்த பத்திரம் போட்டாங்கன்னு சொல்லி பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. இதுக்கடையில் அவருடைய ஆட்சியில் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையே கைது பண்ணுறாங்க, பேசுனாங்கன்ட்டு தவறாக பேசிட்டாங்க. ஒரு முதலமைச்சர் எலும்பு உடைப்புன்னு சொன்னால் கைது பண்ண தானே செய்வாங்க. கண்ணே, முதலமைச்சர் கைது பண்ணத்தான் செய்வாங்கன்னு இல்லை, இதுக்கெல்லாம் கைது எல்லாம் கிடையாது. புரியுதா? நீங்க பண்ணல, உங்க ஆட்சியை யாரை பண்ணல? நீங்க யூடியூப்ல யாரோ போட்ட வீடியோவை ஷேர் பண்ணாலே அவங்க கூட போய் சிறையில் உட்கார வேண்டிய ஆளுங்க இவங்க. ஒரு ஆளு கருத்து சுதந்திரத்தை பற்றி திமுக காரங்க பாய் தரலாமா? இதெல்லாம் பண்றாரு. இதை தவறான நடவடிக்கைன்னா எனக்கு பொதுவாக ஒரு விஷயங்கள் இந்த இதை மிரட்டலாக பார்க்குறாங்க. திமுகவை மிரட்டி பணிய வைக்கலான்னு சொல்லி நினைக்கிறாரோ என்னவோ தெரியல. தப்பு. எம்எல்ஏ மிரட்டி பேசுனதுனால அவரை கைது பண்ணியிருக்காங்க. திமுகவை நாங்கள் எங்கே மிரட்டணும்? தாவேகையை மிரட்டணும், அண்ணாமலை ஏன் மிரட்டணும்? நீங்கள் எல்லாமே ஒரே மட்டை தான். இதில் முன்னூட்ட வேற பின் மட்டை வேற இல்லை. ஒரு
தென்னை என்னத்த மட்டை சொட்டன்னு? மரத்துல தென்னை மரத்துல இருக்க மட்டை இருக்க அடிமட்டை பழுத்துருச்சுன்னா மேல் மட்டை கீழே இறங்கும், அதுவும் பழுத்துச்சுன்னா அப்படியே நீங்க சொல்றபடி பார்த்தா டிவிகேவும் வீதலீடர் அமைப்பும் ஒன்னா சேர போதும் சொல்றீங்களா? ஒன்னா ஒரே கூட்டம் இல்ல இல்ல, அதுதான் நான் தான் சொன்னேனே. இப்ப கிழக்கு தொகுதியில வந்து இவர் வந்து நிக்க போறாரு, அண்ணாமலை நின்று அவர் துணை முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்க போறாருன்னு சொன்னேனே. யார் சொன்னது? மக்கள் சொல்றாங்க. என்ன மக்கள்? அந்த தொகுதியினுடைய மக்கள் பேசிக்கிறாங்க. கிழக்கு தொகுதி ஒரு சின்ன கரெக்ஷன், அந்த மக்கள் ஒரு சின்ன கரெக்ஷன். எலெக்ஷன் நிக்கத்தான் போறாரு, துணை முதலமைச்சர் இல்ல முதலமைச்சராக போறாரு 2031. வெயிட் பண்ணி பாருங்க. வெயிட் அண்ட் சீங்க. வெயிட் அண்ட் சீ. எப்படி ஒரு 4 வருஷத்துல எப்படி முதலமைச்சர் ஆயிட முடியும் ஒரு அதீத நம்பிக்கையில இருக்கீங்க? ஏங்க 2 வருஷத்துல ஒருத்தர் முதலமைச்சர் ஆகும்போது அவர் வந்து திரையில ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு நடிகரா இருந்து வந்தாரு. இவருக்கும் இளைஞர்கள் சப்போர்ட் இருக்கு, ஆனா ஒரு நடிகர் கிடையாது. இப்ப நடிகர் தான் முதலமைச்சர் ஆகணும், நீங்களே முடிவுக்கு வரீங்க. நடிகர் தான் சீஃப் மினிஸ்டர். நடிகர் தான் சீஃப் மினிஸ்டர் இல்ல, அவங்களுக்கு இருக்கிற ரசிகர்கள் அந்த தன்மையும் இவரை பாக்குற தன்மையும் வெவ்வேறு. பிரதர், இன்னைக்கு ஒரே ஒரு இண்டிகேஷன் தான். நாளைக்கு தேர்தல் இல்லை, நாளைக்கு காலைல எலெக்ஷன் இல்லை, ஒரு மனுஷன் கட்சியே ஆரம்பிக்கல, அவர் கூட்டக்கூடிய கூட்டத்துக்கு ஏன் அவ்வளவு பேர் ஆர்ப்பரித்து வராங்க? என்ன ஆர்கனைசேஷன் ப்ராப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு கட்சியாக இருந்தால் ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, ஒரு மாநில நிர்வாகி இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அங்கங்கே ஏரியாக்களில் மீட்டிங் போட்டு இது போல் மாநாடு நடத்துகிறோம், நீங்கள் எல்லாம் வாங்கன்னு சொல்லி ஒரு கேதரிங் நடந்திருக்கும். இவர் அமைப்பாக இருக்கிற விஷயத்த இந்திய நாட்டில் ஒரு அமைப்பு இந்த அளவு ஒரு கூட்டத்தை ஒழுங்கு வர நடத்திய வரலாறு நீங்க பார்த்துருப்பீங்களா? ஏன் நேற்று 20 லட்சம் பேர் திரண்டான் நேற்று டெல்லியில். காக்ரோச்சா? ஆமா, காக்ரோச். அவன் மிரண்டு போய் கதை. அந்த காக்ரோச் என்ற சப்ஜெக்ட் திட்டமிட்ட ஒரு நாடகம். ஒரு உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் இது மாதிரி ஒரு அக்கிரமங்கள், இது மாதிரி ஒரு ஒரு அரசியல் நாடகங்கள் நடக்குமா? உண்மையாகவே ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கிற ஒரு அந்த தன்மையே போயிடுச்சே. கருணாநிதி எப்படி உண்ணாவிரதம் இருந்தாரோ, பீச்சில் ஒரே நாள் தலைமாட்டில் ஒன்று கால் மாட்டில் ஒன்றோட இருந்தாரோ, அதே போல் டெல்லியில் அவங்க தலைவராக உருவாகணும். எப்படிடா அதுக்கு என்னடா பண்ணுறது? உண்ணாவிரதம். அங்கே படுத்து உருண்டு அங்க சட்டத்துக்கு புறமான வேலைகளை செய்து அங்க வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை கிரியேட் பண்ணி அங்க வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அவர் சட்டத்துக்கு எந்த ஒரு வேலையும் செய்யல. இல்ல சட்டத்துக்கு புறமான இல்ல காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. அந்த காவல்துறை அங்க இருக்க இளைஞர்கள் கும்பல் சேர்ந்து அடிக்கிறதா? பாதுகாப்பு கொடுக்கல, அவங்க வந்து கோர்ட் ஆர்டர் போடுறதுனால கூட்டிட்டு போய் அவங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்க்கறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து நான் சொல்ற கோரிக்கை நிறைவேற்றுங்க, நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. கோர்ட் ஹஸ் கிவன் ஆர்டர். என்னன்னு, அவருடைய உண்ணாவிரத நாட்கள் நீண்டுகிட்டே போகுது, உடல்நிலை சரியாமலாமல் இருக்குது, இதே மாதிரி போச்சுன்னா அவர் இறந்துருவாருன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அங்கே கூட்டங்கள் சேருது, தேவையில்லாத சமூக விரோதிகள், அந்த சமூகத்திற்கு தீங்கானவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வேலை. இவங்க அஜெண்டா என்ன? நீட்டு வந்து எத்தனை நாள் ஆகுது பிரதர்? நீட்டு வந்து எத்தனை நாள் ஆகுது? இன்னைக்கு இதோடைய கிளர்ச்சி காரணம் என்ன? நீட்டோட நீட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேசலாம். நீட்டு நல்லதா கெட்டதா, தேவையா தேவையில்லையா, அந்த விவாதங்கள் ஏற்கப்பட வேண்டியது தான். புரட்சி இளைஞர் அண்ணாமலையாரும் அதுதான் சொல்றாரு, மாணவர்களுக்கு தீங்கான விஷயத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டேன்னு. ஆனா இஸ் திஸ் த வே டு பிஹேவ்? ஒரு கோர்ட்டினுடைய ஆர்டர் தானங்க நீட்டு. நம்ம ஏன் போட்டு ஒரு விஷயத்தை திசை மாற்றி விட்டு ஒரு அரசாங்கத்தின் மீது தேவையில்லாத ஒரு பழிய சுமத்தக்கூடிய வேலை எதுக்கு செய்யணும்? இப்ப நீட்டை பத்தி யாரையா பேசுறோம்? அந்த பேப்பர் ரிலீஸ் ஆகுறது, அந்த பேப்பர் லீக் ஆனது, நான் கேட்கறது, அதற்கு இவங்க என்ன பண்ணணும்? நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்து அதற்கு நீங்க நீதி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல விளம்பரம் தேட ஆசைப்படுறீங்களா? இந்தியாவுல கிடைச்சிருமா? இந்தியாவுல நீதி அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருமா? நீங்க நீதி எப்படி சொல்லலாம்? நீங்க அந்த மாதிரி அவர் வன்முறையை கையில் எடுத்தா நீங்க சொல்றீங்க, அவர் அகிம்சைன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை அடிக்கிறது யாரு? யாரா இருக்கட்டும், என்னையா காவல்துறை அதிகாரி அடிச்சு மூஞ்சி இதெல்லாம் உடைச்சிருக்காங்க. வீடியோ பாத்தீங்களா இல்லையா? ஏங்க அதாவது இல்ல ஒரே விஷயம் இருக்குல்ல, அதாவது இளைஞர்கள் அங்கே ஒன்று கூடி அகிம்சையாக இருக்க ஒருத்தங்களாம் அடிக்க மாட்டாங்க யாருமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்கள கலைஞ்சு போக சொல்லியிருப்பாங்க. அதுபோல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஏன்னா இட் இஸ் சென்சேஷனல் நியூஸ், அது நேஷனல் லெவலில் நியூஸ் பரப்பப்பட்டு இன்றைக்கி அவ்வளோ சென்சேஷனலாக இருக்குது. அந்த இடத்துல எந்த ஒரு அரசாங்கமும் அங்கே இருக்கவங்களாம் போய் அடிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. 17 நாள் சும்மா இருந்த அரசாங்கம் 18வது நாள் ஏன் அடிக்குது? ஏங்க அடிக்கணும், துன்புறுத்தணும், அவங்கள வந்து அந்த போராட்டத்தை நடத்த விடக்கூடாதுன்னா முதல் நாளே பண்ணியிருக்கலாமே, 5வது நாள் பண்ணியிருக்கலாமே. ஒரு கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன் டிஃப்ரெண்ட் பிரதர். இவங்க நடத்தக்கூடிய விதம் சரியா? அந்த வாதத்துக்கு வாங்க. இவங்க பண்ணக்கூடிய விதமோ, இவங்க இந்த நீதிமன்றத்தில் போய் அதற்கான தீர்வை கிடைக்கிறத விட்டுட்டு ரோட்டில் படுத்து தூங்குறதும், நீதிமன்றமே சொல்லுது நீங்கள் வழக்கு தொடருங்க, நீங்கள் நீதிமன்றத்துக்கு வாங்க, இது போல ஒரு வேலையை அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் நிம்மதியாக போக வர முடியுதா?
டெல்லி என்பது தலைநகரம் ஒரு நாட்டுக்கு. அந்த தலைநகரத்துல உட்காந்து இந்த மாதிரி வேலையை செய்தா அதை வச்சு சுடுவீங்க. எதுக்கு துணை ராணுவத்தை வச்சு சுடுறதுக்கு ரெடி ஆவீங்க. அதனால மாணவர்களே இல்ல அதாவது நேத்து நியூஸ்ல இருந்துச்சு ரெடியா அந்த துப்பாக்கி வச்சு நின்றாங்க. ஒரு உள்ள வந்தா சுடு அப்படின்றாங்க. நான் ஒன்னு சொல்லுவேன், இந்திய நாட்டோட மாணவர்கள் எப்படி சுடலாம்? அவங்க வெளிநாட்டு பாகிஸ்தான் வந்தவங்களா? நான் ஒரு கருத்தை முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. அதாவது 50 பேர் சேரும்போது பிரச்சனையுடைய தன்மை ஒரு மாதிரி இருக்கும், 500 பேர் சேரும்போது அதோடைய தன்மை ஒரு மாதிரி இருக்கும். அதே இடத்துல 5000 பேர் சேரும்போது பிரச்சனை எப்படி வரும் என்ன ஆகுன்றது தெரியாது. எப்போவுமே கூட்டம் அதிகமாக கிளர்ச்சி பெறும்பொழுது அங்கே அசம்பாவிதங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 5000 பேர் தப்புன்னு சொல்ல வரல, அந்த மாணவர்களுடைய உணர்வை நான் கொச்சப்படுத்தலை. ஆனால் அந்த 5000 பேர் ஏதோ ஒரு 10 பேர் பைத்தியக்காரனாக இருக்கான். அந்த 5000 பேரோட நிலைமை என்ன? அவங்களுடைய பாதுகாப்புக்கு சேர்த்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்து இல்லை, நாங்கள் தனி அமைப்பை வச்சு நடத்துகிறோம். ஆனாலும் இல்லை விங்கும் இல்லை ஸ்விங்கும் இல்லை, பிஜேபி தேவையில்லைன்னு தானே வெளியே வந்திருக்கோம். இப்போ நியாயத்தை பேசுனா நீ பிஜேபி கைக்கூலியா, தர்மத்தை பேசுனா நீ அவன் கூட்டாளியா? அதே போல இங்க நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை பேசுறா நீ மோடியோட ஏஜென்டான்னு கேட்டா அதுல அர்த்தமே இல்லை. பொதுவா அரசியல் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியால நேரடியா கால் பண்ண முடியல. அதனால வந்து ஆனா அண்ணாமலைக்குங்கிறது தனிப்பட்ட ஒரு இளைஞர்கள் சப்போர்ட் இருக்கு. நீ மேல என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து தனியா போ, நீ ஒரு அமைப்பு ஆரம்பி, ஆனா எங்களுக்கு வெளிப்படையா சொல்லிக்காத, எங்களுக்காக வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்களாம். நீங்க நேரடியாக ஏத்துக்காத ஒரு கட்சியை மறைமுகமா மக்கள் இப்படி ஏற்பாங்க? நீங்க அது பதில் சொல்லுங்க. அண்ணாமலை மூலமா வரலாம், அமைப்பு மூலமா எந்த ரூபத்தில் உள்ள வருவாங்க? நாளைக்கே நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம், அவங்களோட கூட்டணி வச்சா மக்கள் ஓட்டு போடுவாங்களா? நீங்க போடுவீங்களா? அதே மீறி கூட்டணியில் ஜெயிச்ச பிறகு நான் அவங்க கூட சேர்ந்தா மக்கள் அதோட எங்களை சேர்ப்பாங்களா? பிரதர், பிராக்டிகாலிட்டி புரிஞ்சுதா? அப்ப உங்களுக்கு பிஜேபி என்ன வித்தியாசம் சொல்லுங்க. பிஜேபி ஏன்னா இப்ப பிஜேபி நீட் எதிர்க்குன்னு சொல்றீங்க, இப்ப நீங்களே பிஜேபி அந்த நீட் அந்த சப்போர்ட்ல தான் பேசுறீங்க. என்ன வித்தியாசம் உங்களுக்கு? நீட் தேர்வு வேண்டாமா வேணுமான்ற விவாதத்துக்கு நீங்க வாங்க. நீட் தேர்வு நடக்கக்கூடிய முறைகேடுகளை பத்தி பேசுவோம், நீதிமன்றத்தை நாடுவோம், முடிஞ்ச அமைச்சர்களை பார்ப்போம், பேசுவோம், பிரதமரை கண்டிப்போம், அதெல்லாம் வேறங்க. ஆனா இது போல ஒரு கூட்டத்தை சேர்த்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பாதிப்புங்க, who will take responsibility? காக்ரோச் இருக்கீங்களா? இஸ் இட் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி? நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த கட்சி சார்பாக நாங்கள் யாரை கைது பண்ணுறது? கவர்மெண்ட் யாரை கைது பண்ணோம்? அங்கேயே ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்க, who will take responsibility? அப்போ கவர்மெண்ட் தானே கேள்வி கேட்பீங்க. அப்போ அசம்பாவிதங்கள் நடக்காம தடுப்பது யார் கையில் இருக்கு? ஒரு அரசாங்கம் அசம்பாவிதம் எப்ப நடந்தது? எத்தனை ஒரு 20 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. 20 நாளா அந்த அரசாங்கத்துல ஒரு அதிகாரி வாட் இஸ் யுவர் மோட்டோ? அண்ணா சேரை மாதிரி நீங்க அமைதி வழியாக பண்ணி அதுல இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நீ கமர்ஷியலா ஒரு கட்சி நடத்துறாரு, அது போல என்ன விதம் இருக்கா உங்களுக்கு? இல்லங்க, 20 நாளா பொறுமையா தான் இருந்தது. 20 நாளா பொறுமையா தான் நடந்தது. நீங்க சொல்ற மாதிரி வன்முறை முதல்ல தான் வன்முறை வந்திருக்குமே சார். ஜனநாயகத்தில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு சார். போராட வேண்டிய இடத்துல கிளர்ச்சி இருந்து போராடுறது தப்பு இல்லை, போராட்டம் என்பது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு. பட் தேர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டு போய் அங்கே தலைநகரத்தில் போய் நீங்கள் தேவையில்லாத தகராறு செய்தால் எப்படி ஒரு அரசாங்கம் கவர்மெண்ட் இருக்கும்? இன்னொன்று, சரி போராட்டம் ஒரு பக்கம் போட்டோம், நீதிமன்றத்தை நாடி இருக்கீங்க தொடர்ந்து, நீங்கள் அது சார்ந்த வழக்கை தொடர்ந்துருக்கீங்களா? ஏங்க 2 way 1 போகணும் இல்லைங்க. ஜனநாயகம் எது சொல்லுது? ஒருத்தர் நம்மளை கொலை பண்ணிட்டான், திருப்பி கொலை பண்ணுறது ஜனநாயகமா இல்லை நீதிமன்றம் போகிறது ஜனநாயகமா? நீ வழக்கறிஞர் தானே கண்ணு, ஏன் சுபமோட்டோவை எடுத்துக்க வேண்டியது தானே? சுப்ரீம் கோர்ட்டு டெல்லியில் தானே இருக்குது சுப்ரீம் கோர்ட்டு. சுபமோட்டோவை எடுத்து விசாரிக்க வேண்டியது தானே? நேற்று எத்தனை பசங்களை அடிக்க அவன் திருப்பி கொடுக்குறான், அடிங்கிறான். இதெல்லாம் எங்கே நடந்துச்சு? டெல்லியில் நடந்துச்சு. அது பூரா பார்லிமெண்ட் கதவை பூரா இழுத்து மூடி அதுக்கு ராணுவம் துப்பாக்கியோட மிஷின் கண்ணோட உள்ள அந்த பயம் இருக்குது இல்ல? சொந்த நாட்டு மக்களே சுடுற அளவுக்கு ஆளுங்க வச்சு பாஜக ரெடி ஆயிடுச்சுன்றீங்களா? பாகிஸ்தான் தீவிரவாதி வந்தாங்க, பாகிஸ்தான் தீவிரவாதி வந்தானா நேத்து வந்தவன் எல்லாமே நம்ம நாடு இந்திய மக்கள் எல்லாம் இந்துக்கள் தான் நேத்து போராட்டம் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் இருமையா, ஒரு முறை இல்லையா 2 முறை போன வருஷமும் ரிலீஸ் ஆயிடுச்சு கொஸ்டின், அதுக்கு முந்தின வருஷமும் பீகாரில் கொஸ்டின் ரெடி ஆச்சு. வருஷம் இது அப்படியே ஆகிட்டு இருக்கு. அப்போ ஏன் அந்த மந்திரியை நீக்கணும்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அந்த கல்வி மந்திரி நீக்கிட்டு வேற மந்திரியை போட, அவர் தான் அது இந்த ஊழல் நடக்கிறதுக்கு அவர் தான் ஊற்றுக்கணும்னு சொல்றாங்க. இதுல ஏன் உங்களுக்கு வலிக்குது? அஜெண்டாவே அதுதானே, அவரை மாற்றணுங்கிறது தான். நான் ஒரே கேள்வி கேட்குறேன் சார். இப்போ ஐயா வந்து ஒரு துறையினுடைய மந்திரி, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அந்த துறை உள்ள ஏதோ ஒரு 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 முறைகேடோ சம்வாட் ஏதோ ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் வெளியே போகுது, அது தவறு தான், அது நடக்கவே கூடாது. ஏன்னா பல மாணவர்கள் படிக்கிறாங்க, பல பேரோட லைஃப் அது, நான் தப்பு சொல்ல. ஒரு முறைகேடு நடந்தால் அது யாரால் நடந்தது, வாட் இஸ் ஹேப்பனிங் தேர், அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான வேலையை பார்த்து தகுந்த நபரை தண்டிக்கணுமா, இல்லை சம்மந்தமே இல்லாமல் அதனுடைய அமைச்சரை நீங்கள் பதவி விலகுன்றது என்ன நியாயம்? ஒரு முறை நடந்தால் பரவாயில்ல கண்ணு, 2வது முறை நடக்குது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், முதல் முறை நடந்துச்சு, நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி
இனிமேல் நடக்காதுன்னு சொன்னீங்க, திரும்பவும் நடக்குதே. அப்போ திரும்ப அந்த எலெக்ஷன் தேர்தலையே கேன்சல் பண்ணி மறுபடியும் தேர்வு எழுத வைக்கிறீங்களே 1 மாதம் கழிச்சு. இது எந்த வழியில் நியாயம்? அதாவது நம்ம என்னன்றோம், நீங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்றீங்களே, ஜேபி நட்டா அவர்களை வந்து நேற்று வந்து போய் பார்த்துருக்காங்க அந்த காக்ரோச் சார்பு பாட்டி. இந்த சந்திப்பியா முன்னாடியே நடந்துடக்கூடாதுன்னு கேட்குறேன் நான். பிரதர், கவர்மெண்ட் என்ன பண்ணும், மந்திரிங்க எப்போ போய் பார்ப்பாங்க, அதெல்லாம் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன், அது அவங்க கட்சி முடிவு. இது முன்னாடி நடந்தது அவங்களுடைய நான் பிஜேபி நகர்வெல்லாம் சரி, பிஜேபி மந்திரி பண்ணது தப்பே இல்லை, இவங்க தேவையில்லாமல் ரோட்டில் வந்து சண்டை போடுறாங்கன்னு சொல்லலை. போராட்ட களம் அந்த சப்ஜெக்ட் வைஸ் இட் இஸ் ஃபைன். அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் சரிதான். ஏங்க பேப்பர் லீக் ஆகிட்டே இருக்குது, இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? இது போல் பிரச்சனைகள் வருஷம் நடக்குது ஐயாவும் சொல்கிறாரு, உண்மைதான். சி ப்ராக்டிக்கலி அவங்க சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் சரியாக இருந்தாலும் அவங்க நடத்தக்கூடிய விதம் சரியாக இருக்கா, அவங்க அதை நடத்தக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சரைசேஷன் கரெக்டாக இருக்கா, பொதுமக்களுக்கு அசம்பாவிதம் நடந்தால் யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது, அதைத்தான் நாங்கள் கேட்கிறோமே தவிர அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை சரி இல்லை, அந்த அமைச்சர் செய்தது சரி இல்லை, அவங்க எது செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு சொல்கிறது நாங்கள் ஆள் இல்லை. அவங்க செய்கிறது தவறாக இருக்கட்டும், ஆனால் அவங்க நடத்தக்கூடிய விதம், அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தன்னுடைய முகத்தை வெளிக்காட்டுவதற்காக இது போன்ற நரேட்டிவெல்லாம் எடுத்து தேவையில்லாத ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்துகிறாங்களோன்ற ஒரு ஐயம் எங்களுக்குள்ள இருக்கு. வீதி லீடர் அமைப்பு வந்து மத்தியில் இருக்கிற பாஜகவையும் ஆதரிக்கிறீங்க, நம்ம மாநில டிவிக்கு அரசையும் வந்து அந்த அளவுக்கு தாங்கி போயிருக்க காரணம் என்ன சார்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நாங்கள் மத்திய அரசு ஆதரிக்கலை, மத்திய அரசு சார்ந்த கட்சியிலே இல்லை. எங்களுக்குன்னு ஒரு தனித்துவ கொள்கையோட தனித்த பாதையை எடுத்து ஒரு சிங்க நடையை போட அண்ணன் புரட்சியறிஞர் அண்ணாமலையார் தயாராகி கொண்டே இருக்கிறாரு. பொள்ளாச்சி மாநாடு வெற்றி மாநாடு, அதற்கு பிறகு சென்னையில் பொள்ளாச்சி மாநாட்டில் தான் டிவிக்கு வந்து சாஃப்ட் கார்னரில் போயிருக்காரு. இட் இஸ் நாட் அ சாஃப்ட் கார்னர் பிரதர், அரசியல் முதிர்ச்சின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் தான். இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் அரசியல் முதிர்ச்சி. நேற்று வந்து அரசியலுக்கு வந்துட்டு அரசியல் முதிர்ச்சி என்ன, அவருக்கு 70 வயசு. அதாவது வயசு தான் முதிர்ச்சியை கணக்கு போடணும் அவசியம் கிடையாது. சில பேர் 70 வயசு ஆகும் கொஞ்சம் வணக்கம் கொஞ்சம் இது குறைபாடாக இருப்பாங்க. ஆனால் வயசு பற்றின்ற விஷயமே இல்லைங்க. ஒருத்தர் எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறாரு. தமிழ்நாட்டில் இவங்க காலத்துலலாம் இவங்க செஞ்ச அரசியல், இன்று வரை இவங்க செய்யக்கூடிய அரசியல்லாம் திட்டு அரசியல். ஒருத்தர் திட்டிப்பாங்க, ஒருத்தர் பழி போட்டுப்பாங்க, ஒருத்தர் மூஞ்சி திருப்பிட்டு போவாங்க. இதுவா அரசியல்? இதையா நீங்கள் வரவேற்கிறீங்க? இப்போ தாவேக்காவை திட்டின கட்சி நல்ல கட்சியா? இப்போ திமுக தாவேக்காவை டெய்லி திட்டுது, இவங்க நல்லவங்களா? அதிமுக தாவேக்காவை டெய்லி திட்டுது, ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கு, அவங்க நல்ல கட்சியா? ஒருத்தரை திட்டுறதுனாலேயே, அவரை கண்டனம் சொல்றதுனாலேயே இவங்கெல்லாம் ஒரு புத்தர்கள் ஆகிட போகிறதில்லை, போதி தர்மர்கள் ஆகிட போகிறதில்லை, இவர்கள் செய்ய தவிர நம்ம மறக்க போகிறதில்லை. பாயிண்ட் இஸ், ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் சார், இது எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனரி மூவ் சார், இது வரலாற்று ஒரு நகர்வு சார், இது உலக அரசியலில் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிற ஒருத்தர் அந்த ஆளுங்கட்சியை விமர்சிக்காமல் ஆரம்பித்த வரலாறு உண்டா? இதே வருவாரு அரவிந்த் கெஜ்ரிவால், யார் எடுத்து கட்சி ஆரம்பிச்சாரு? ஒருவேளை 2031 நீங்க கூட்டணி கூட பிளான் பண்ணலாம், கூட விமர்சிக்காம சாஃப்ட் கார்னர்ல போலாம். நீங்க வேணா கற்பூரம் ஏத்துங்க, நான் சத்தியம் பண்றேன், அவங்களோட கூட்டணி போக மாட்டோம். நீங்க நினைக்கிற டெல்லி கூட்டணியோட போக மாட்டோம் சொன்ன பல பேர் வந்து இல்லைங்க. நான் திரும்பவும் சொல்றேன், தனித்த பாதையோடு நம்ம பயணிக்கிறோம். இந்த பயணம் மக்களுக்கு பயனுள்ள பயணம்ன்றது எங்களுடைய ஒரே ஸ்டாண்டு. தாவேக்காவை ஏன் நீங்கள் கொஞ்சறீங்க, ஏன் திட்டவே மாட்டுறீங்க சார்? ஒரு ரியாலிட்டியை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். கட்சி புதுசு, ஆட்சி புதுசு, உள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏ மந்திரிகள்லாம் புதுசு, எல்லாமே புதுசாக இருக்கும் போது there is some time இல்லை. சட்டம் ஒழுங்கு என்ன பிரச்சனை இல்லை, அதை கொஸ்டின் தானே பண்ணுறோம். சட்ட ஒழுங்கை நீங்கள் பாதுகாக்கணும்னு சொல்கிறோம், மின்வெட்டு பிரச்சனை நீங்கள் தடுக்கணும்னு சொல்கிறோம். இன்றைக்கி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, சாலை பாதுகாப்பெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும், சாலையை ஒழுங்கு பண்ணுங்கன்னு சொல்கிறோம், மழைநீர் வடிகாலெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். சார், ஒரு டே டு டே ஆக்டிவிட்டி, ஒரு கவர்மெண்ட் பண்ணுற தப்புகள், அந்த மந்திரிகள் பண்ணக்கூடிய தப்புகள், அவங்க பண்ணக்கூடிய ரீல்ஸ் அரசியலாம் நம்ம விமர்சனம் பண்ண செய்கிறோம். விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட்டை பார்க்குறத கொஸ்டின் தானே பண்ணுறோம். ஆனால் ஒரு அரசாங்க ரீதியான வேலைகளுக்கு there is some timeன்றது எங்களுடைய அஜெண்டா. அதை பல பேர் வந்து தன்னுடைய இயலாமையை காட்டுவதற்காக, ஐயோ அண்ணாமலை பயப்படுறாரு, விஜய் திட்டமாட்டுறாரு, நாங்கள் பயந்தால் கட்சி ஆரம்பிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அவர் பாட்டு மத்திய அமைச்சர் போயிருக்கலாமே. பயம் என்பது எங்கள் டிஎன்ஏலே கிடையாது. எங்களை பொறுத்தவரை மக்களுடைய பாசத்துக்கு பயந்தவங்க நாங்கள். மத்திய அமைச்சர் வா 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 அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னது மாதிரியும், உடனே இவர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி, ஏயா கப்பலில் பொண்ணு வருதுன்னா எனக்கு வேணும், எங்கள் ஆத்தாளுக்கு வேணும், எங்கள் அண்ணனுக்கு வேணும், என் தம்பிக்கு வேணும், எங்கள் அப்பனுக்கு வேணும்னு கேட்குற காலத்தில் என்னமோ இவருக்கு மத்திய அமைச்சர் கொடுக்குறேன் நாங்களாம் வேண்டாம் நாங்களா சும்மாரியா. திமுகவில் இருக்கிற எல்லா கூட்டணி கட்சியுமே வெளியே போயிடுச்சு. ஒருவேளை இவங்க அமைப்பு வந்து கட்சியா மாறி எதுக்காக கூட்டணிக்கு பேச்சு வராங்கன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஒன்று முன்னு காங்க முன்ன இன்னமே கல்யாணமே ஆகலை, கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் 10 மாசம் முடிச்சு இதே மாதிரி தான் ஒரு பார்க்கலாம். இப்போ போய் என்ன தம்பி பார்க்கறது சொல்ற இதே கமெண்ட் தான் டிவிக்கு கமெண்ட் அடிச்சுருந்தீங்க. இப்போ என்ன பண்ணாங்க,
நீங்க எங்க இருக்கீங்க, அவங்க எங்க இருக்காங்க. இப்ப அதே இங்க பாரு. கமிட்டி இவங்க அந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. என்ன நிச்சயம்? பாரு, டிவிக்கே உடைய விஷயங்கள் எல்லாம் அந்த சுட்டீஸு குட்டீஸு பண்ண வேலை, புரியுதா? அந்த சுட்டீஸும் குட்டீஸும் அது ஏற்கனவே அவர் திரு ஆதவ அர்ஜுன் அவர்களுடைய திட்டமிட்ட ஒரு சதி. அதன் காரணமாக இவர்கள் எல்லாம் உங்களுக்கு வேலை பார்க்கலையா? எது எங்களுக்கு வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் வந்து 2000 பொண்டாட்டி, 1000 அக்கா, 1000 தங்கச்சி, கூட்டுறவன் கூட 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், 10 பொண்டாட்டி இவர் வச்சுக்குவாரு. அப்போ எல்லாரும் ஒழுக்கம். இங்க பாரு, எங்க கட்சி ஒழுக்கம்னு நான் சொல்லலை. அரசியல் கட்சியில் எல்லாமே ஒழுக்கமற்றது தான். ஒழுக்கமா இருந்தா அரசியல் பண்ண இயலாது. திரு அண்ணாமலை அவர்கள் வர்றாங்க, வரட்டும். அவர் நாளைக்கு ஒழுக்கமான ஆட்சி பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. எல்லாம் தில்லுமுள்ளு பண்ணித்தான் ஆட்சிக்கு வந்து உட்காரணும். ஆட்சிக்கு வர்றதுக்கு தில்லு எல்லாருமே நான் தான் சொல்றேன். அனைத்து அரசியல் கட்சியும் கேள்வி சிங்குலர் நைஸா ப்ளூரல், எல்லாருமே தில்லுமுள்ளு தான். நீங்க திருட்டு கூட்டமா? ஆமா, நீங்க தில்லுமுள்ளா? திமுக வந்து தில்லுமுள்ளு பண்ணி தான் ஆட்சிக்கு வரதா திருடர் கூட்டமான்னு கேக்குறாரு அவரு. அரசியல் கட்சியும் அப்படி எல்லாம் ஒரே கேள்விதான். பொதுப்படையாதான்ப்பா சொல்ல முடியும். பிரிச்சு எதுக்கு பேசுற? அண்ணா திமுக அப்படித்தான், திமுக அப்படித்தான், காங்கிரஸும் அப்படித்தான், தாவேக்காவும் அப்படித்தான். தாவேக்கா இதுல அதிகப்படியா போயிடுச்சு, அவ்வளவுதான். ஒன்றும் வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே ஒரு குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான். இதுல வந்து எது நல்ல குட்டை எது கெட்ட குட்டைங்கிறதெல்லாம் இல்லை, எல்லாம் குட்டை. அதான் ஒரு நல்ல குட்டை வருது, அதையா நல்ல குட்டை எங்க இருந்து வருது? அவ்வளவுதான், நல்ல குட்டை வருது. நல்ல குட்டை வறுமையா மனசு உறுத்துது. நல்ல குட்டை எங்க இருந்து வருது? உருவாகுது. வடக்கிருந்து வருது. வடக்கிருந்து வர்ற குட்டை பூரா வடக்கிருந்து தான் வருது. அவர் ஏன் வடக்க? அது வடக்கு காரணம் அண்ணாமலை அப்படி அவர் தமிழ் தானே. அந்த தமிழ்நாடு தான்ப்பா. எல்லாமே ஒரு ஒரு ஹெல்த்தியா ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அது. அங்க பூரா ஜாஸ்தி இருக்கிறதெல்லாம் அவங்க சொந்த உறவினர்கள் தான். அந்த பகுதியில் என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல உறவினர்னு சொல்லியாச்சுல. என்ன சொல்ல வரீங்க? எல்லாம் அவங்க சொக்காக்காரன் சவுத்துக்காரன் எல்லாம் உட்கார்ந்து இருக்கான். அவங்க என்ன மீன் பண்ணீங்க? எல்லாருக்கும் புரியுது. எனக்கு புரியுது. ஆமா, என்ன ஜாதி என்ன கவுண்டர் தான். என்ன கவுண்டர், என்ன ஜாதி அவரு கவுண்டரு, அவங்க கவுண்டர். கடைசி வரைக்கும் ஒரு நல்லது பண்ண வரவங்க நீ ஜாதி சொல்லி அமைப்பீங்க, மதத்தை சொல்லி தடுப்பீங்க. திமுக அதுக்கு அதான் வேலை. அறிவு கட்டத்தனமா பேசுற மதத்தை நாங்க இப்ப விஜய் வந்துட்டாரு, அவர் விஜய் வந்து நாங்க கிறிஸ்தவர்னு சொல்றோமா? அவரு கிறிஸ்தவர் தான். ஆனா அந்த கட்சி கிறிஸ்தவ கட்சி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்றத்துல வந்து சொல்லும் போதே இதுவரை வந்து குரலைத்தான் சொல்லுவாங்க, அது பொது மறை உரன்னு சொல்லுவாங்க. இப்ப இவர் வந்து கிறிஸ்தவத்துல ஒரு அத்தியாயத்தை எடுத்து சொல்லி பைபிள்ல அதை சொல்லித்தான் அந்த சபாநாயகர் வந்து வாசிக்கிறாரு. தப்பு. அதாவது வந்து இது மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற நாட்டுல எதுவுமே பேசாதேன்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீ கிறிஸ்துவத்தையும் பேசாத, இந்துவையும் பேசாத, முஸ்லீமும் பேசாத, புத்தா எதுவுமே பேசாத, எந்த மதமும் எதுவுமே வேண்டாம். சரி, 6 மாசம் முன்னாடி உதயநிதி மேடையில் என்ன சொன்னாரு? என்ன பேசினாரு? நான் ஒரு பெருமை மிகு. அது பொது கூட்டத்துல பேசும்போது பொதுக்கூட்டம், அது அரசியல். அது அவங்க பண்ணது அரசியல். அது அரசியல். என்ன நானும் பெந்தகோஸ்து தான் கிறிஸ்துவன்னு சொல்லியிருப்பாரு. வேற என்ன? இது ஓட்டு வாங்குறதுக்கு எல்லாரும் சொல்ற டிராமா தான். நீ என்ன பேசுற? எல்லாரும் ஓட்டுக்காக ஒவ்வொரு ஜாதி கிட்டையும் போய் நான் உங்க ஜாதி தான், நான் உங்க சொந்தக்காரன் தான், ஓட்டுக்காக நிறைய பண்ண முயற்சித்தாங்க. ஆமா. ஆனா ரிசல்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அழகு கூட்டத்திற்கு போட்டாங்க பாரு. துண்ட தலையில போட்டு மக்கள் வீட்டோட உட்கார வச்சதுனால இன்னைக்கு விழிப்பெருகி போயிருக்காங்க இந்த கூட்டம். இதனாலதான் ஒரு மத சாயத்தை பூசி அவனை வந்து ஒரு மதத்துக்குள்ள அடக்க பாக்குறீங்க. உங்களுக்கு நீங்க தோத்துட்டீங்க, அது ஏத்துக்க முடியல இன்னும் உங்களால. பாரு, இன்னைக்கு எத்தனை அமைச்சர்கள், கிறிஸ்துவ அமைச்சர்கள் இருக்காங்க சொல்லுங்க. ஏங்க, சிறுபான்மை பாதுகாப்பு நீங்க அதையே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க? அவர் கேக்குற அவங்களுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் எவ்வளவு இருக்காங்க?